நான் இப்போ தான் அந்த செகண்ட் ப்ரோமோ ஃபைட்டை திருப்பி ஒரு வாட்டி ஸ்லோ மோஷனில் பார்த்தேன். அவர் வந்து பிளடி டோன்ட் டாக் அவுட் மை ஒய்ஃபுங்கிறாரு. திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசுனதுக்கு இவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஒய்ஃபை பற்றி எதுவுமே தப்பாகவே பேசலை, நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான் எடுத்திருக்காரு. அதுக்கு எதுக்கு அவர் இவ்வளோ டென்ஷன் ஆகுறாருன்னு தெரில. பார்வதி வந்து வக்கரம்னு சொன்னாங்க, நொட்டு அந்த மாதிரி நிறைய பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் அவர் இவ்வளோ கோவப்படல. அதே மாதிரி நிறைய சண்டைகள் வந்திருக்கு. பிரஜன் வந்து கதவு திறந்து விடுறேன், நீங்கள் உள்ளே வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அவர் இவ்வளோ கோவப்படல. நேற்று இவர் தான் சொன்னார், அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து அட்வைஸ் பண்ணப்போ அந்த அட்வைஸை கூட இவங்க கேட்கலன்னு விக்ரம் சொன்னார். திவ்யாவுக்கு அட்வைஸை கேட்கலைன்னா விக்ரமுக்கும் தானே அட்வைஸ் பண்ணாங்க அவங்க ஒய்ஃப். அவர் என்ன சொன்னார், நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் யாருக்காகவும் என்னை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் நான் நினைக்கிறேன் அவர் திவ்யா அப்பா கிட்டே பேசினது சரி தெரியாமல் ஏதோ மரியாதையெல்லாம் பேசிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் இவர் தெரிஞ்சு தான் இப்போ சொல்லியிருக்கார் போல இருக்கு. ஏன்னா பார்வதியோட அம்மா அவ்வளோ சொல்லும்போது அவர் கோவமே படலை, திவ்யாவோட அப்பா கிட்ட மட்டும்தான் அவ்வளோ கோவப்பட்டார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திவ்யா இவர் என்ன நினச்சிருக்காருன்னா, அவர் தான் டைட்டில் வின்னராக இருப்பான். தப்பு கிடையாது, எல்லா கண்டஸ்டன்ஸும் நினைப்பாங்க நம்ம தான் டைட்டில் வின்னராக இருப்போம். ஏன்னா அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க கரெக்டு, அதனால அவர் கரெக்டு நினச்சிருப்பாரு. அண்ட் அவர் ரொம்ப பிலோ தி பெல்ட் எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணது கிடையாது. ஸோ அவர் நம்ம டைட்டில் வின்னர் ஆகுங்கிற மாதிரி அவர் நினச்சிருந்திருக்காரு. அதுக்கு வந்து பாரு த்ரெட்டு கிடையாது. ஏன் த்ரெட்டு கிடையாது அப்படின்னா, பாரு வந்து நிறைய தப்பு பண்ணுறாங்க. ஸோ டெஃபினட்டாக பாரு நிறைய ரோஸ்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அப்போ பாரு நமக்கு த்ரெட்டாக வரமாட்டாங்கங்கிறதுனால பாருவை கூலாக ஹேண்டில் பண்ணிட்டாரு. திவ்யா வந்து த்ரெட்டாக வந்துருவாளோன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் இப்போவுமே பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாலே நீ என்ன ட்ரை பண்ணாலும் வினோத் தான் டைட்டில் வின்னர், நான் திவ்யா டைட்டில் வின்னர் நான் சொல்லவே இல்லையே. ஒரு இஷ்யூ நடந்திருக்கும், அந்த இஷ்யூவில் வந்து திவ்யா பக்கம் நியாயம் இருக்குன்னு சொன்னாலே இவங்க எல்லாருக்குமே வெளியும் சரி உள்ளேயும் சரி எல்லாருக்கும் ஒரு பயம். அது நான் உண்மையிலே பார்க்குறேங்க, ஒரு 3 வருஷமாக ரிவ்யூ பண்ணுறேன். எந்த கண்டஸ்டண்ட்டுக்குமே பக்கத்தில் இந்த ஹீன்னு சிரிக்கிற ஸ்மைலி போட்டு யாருமே கமெண்ட் போட மாட்டாங்க. திவ்யா பேர் வந்தால் மட்டும் அந்த ஸ்மைலி வந்துடும். அப்போவே தெரியுது இவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் வருது. அது அவங்க வந்து பேசுகிறது பிடிக்கல, கோவக்காரின்னு சொல்கிறது வேறு. சில நார்மல் கண்டஸ்டன்ஸ் அந்த நார்மல் ஆடியன்ஸ் அந்த மாதிரி போடுவாங்க. உள்ளேயும் வெளியும் அவங்க மேலே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங். இத்தனைக்கும் அவங்க ஓட்டிங்கில் டாப்பில் கூட இல்லை, செகண்ட் பிளேஸில் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ பிரச்சனைன்னு தெரில. ஒருத்தரை பிடிக்கணும் பிடிக்காம போல அதெல்லாம் வேறுங்க. பட் இது வந்து சேர்த்து வச்சு எல்லாருமே டார்கெட் பண்ணுற மாதிரியே இருக்குது. அவங்க விக்ரம்க்கு வந்துட்டு வேறு யார் என்ன பண்ண போதுமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது. அண்ட் என்னென்னா திவ்யாவை பிராண்ட் பண்ணுறாங்க. திவ்யானா இப்படி தான் பண்ணுவா, அவள்னா இப்படி தான் பண்ணுவா, அவள்னா கோவப்படுவா, அடுத்தவங்க மேலே இப்படி தான் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணிடுறாங்க. எல்லாரும் அங்கே அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு மட்டும். இவ்வளோ நாள் பார்வதி பண்ணதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியல, திவ்யா பேசுகிறது மட்டும் உங்களுக்கு தப்பாக தெரியுது. இவர் ஒய்ஃபு பேச்சை கேட்க மாட்டாரா? அப்போ திவ்யா எதுக்கு அவங்க அண்ணன் பேச்சு கேட்கணும்? அண்ட் இன்னொன்று என்னென்னா, இவர் ஏன் நேற்று விஜய் சேதுபதி சார் எபிசோடில் வந்துட்டு திவ்யாவோட பேர் எடுத்தார்? எல்லாத்துக்கும் மேலே கனியக்கா கிட்ட விடிய காலையில் முழிச்சு வந்தோடனே எனக்கு திவ்யாவே மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கா, எனக்கு அவளை எல்லாரும் சேர்ந்து ஹீரோ ஆக்கிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல. இதுக்கெல்லாம் உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.